வணக்கம் ரஜினி சார். அப்போ எல்லாம் சின்ன வயசில் இருந்துட்டு நீங்கள் விஜயகாந்த் சார், பிரபு, இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஃபேன்ஸ். ரொம்ப பிடிக்கும். ஒரு நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு, அரசியல் வரேன் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல் வரான்ற மாதிரி வந்தது, கேள்விப்பட்டது. அதாவது அந்த பட்டாசு நம்ம இப்படி கொளுத்தும் போது அது வெடிக்கும் வெடிக்கும்னு எதிர்பார்க்கும்போது அது புஷ்ஷுன்னு வெடிக்காமல் வந்து இப்போ ஒரு அப்படியே புஷ்ஷு டம்மி ஆகிடும் பாருங்க. அந்த மாதிரி ஆகிட்டீங்க. சரி, அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இப்போ விஜய் சார் இறங்கியிருக்காருன்னு சொன்னால் கட்சியில் அதுக்கு ஒரு வில் வேணும் மனசில். அடுத்து மக்கள் வந்து எவ்வளோ ராஜீவ்காந்தி சார் இறந்தார் பாருங்க, கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். நான் உயிர் கொடுக்க நான் ரெடி விஜய் சாருக்கு. ஏன்னா அவரால் பல பேர் வந்து நல்லா பிழைப்பாங்க, நல்லபடியாக வந்துட்டு பசங்களோட லைஃப் நல்லபடியாக போகும்னு சொன்னான். ஒரு உயிரை விடுறதுனால தப்பே கிடையாது. நான் இறங்கி நான் உயிரை விட தயார். வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வயசு பசங்க கஞ்சா போதை இதுக்கெல்லாம் அடிமையாகுது. அவங்களோட சுய நினைவு வந்து சரியாக இல்லாத வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிட்டு. அப்புறம் இன்னொன்று, இப்போ விஜய் சார் வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து பொறாமை இருக்கலாம். ஏன்னா என்னடா நம்மளே வந்துட்டு இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாரே வந்து நம்மளால் முடியல, இவன் இறங்கி களத்தில் விளையாடுறானே, கபடி விளையாடுறானே அப்படின்ற ஒரு பொறாமையும் உங்களுக்கு இருக்குது. அடுத்து ஜூலி, செல்லக்குட்டி ஜூலி, நாய், எங்கள் வீட்டு நாய் பேர் ஜூலி தான். ஆனால் கிட்னி திருடுறன்னு கேள்விப்பட்டோம். கிட்னி திருடி வந்துட்டு ஏன் நீ அதை கண்டினியூ பண்ணிக்கோ. கிட்னி திருடுறத நீ கண்டினியூ பண்ணு. நீ கண்டினியூ பண்ணாதான் உன்னை தூக்கி உள்ளே போட முடியும். எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. அப்போ கூட போட முடியாது. என்ன வந்து உனக்கு சப்போர்ட் வந்து இருக்கும். நீ எல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நான் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீ பேசினா ஒரு ஓட்டு கூட விழாதுமா, விழுற ஓட்டு கூட விழாதுமான்னு நான் சொல்லியிருக்கேன் பலமுறை. அப்பயும் நீ வந்து பேசுகிறன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லுவேன். இது என்ன சொல்லுவாங்க, அது பேர் விஸ்வாசம். ரொம்ப விசுவாசமோ, நாய்க்கு பிஸ்கட் நிறைய போட்டுட்ருக்காங்க போல, ரொம்ப விசுவாசமாக இருக்குது. அடுத்து எங்களுக்கு வந்துட்டு செந்தில் கவுண்டமணி ஞாபகம் வருது. நீ செந்திலாகவும் எங்கள் சாரு, எங்கள் கட்சி சார் வச்சு ஒரு காமெடி பண்ணுறாரு பாரு, உன்னை அப்படி வச்சு காமெடி பண்ணுறாரு. சிரிப்பாக வருது, அவ்வளோ சிரிப்பு. கமெண்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் லைக்கு. நீ பேசுகிற இதில் எல்லாமே என்னோடய லைக் அங்கே இருக்கும். எனக்கு சிரிப்பு தன்னை மீறி அடக்க முடியாத ஒரு சிரிப்பு வரும் உன்னை பற்றி அவர் கழுவி ஊற்றும் பொழுது. சரி, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற, சட்டம் தன் கடமையை செய்யும் வேற சொல்கிற. ஒருவேளை நீ இறங்கிட்டியோ சட்டம் தன் கடமையை செய்யும்னுட்டு. அப்படி நீ இறங்கியிருந்தா கூட நிறைய இப்போ கூட ரீசண்டாக வந்துட்டு ஒரு பொண்ணு கழிவறை இல்லாமல் காட்டு பக்கம் போய் அந்த பொண்ணை கெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி, இதுக்கெல்லாம் ஏமா குரல் கொடுக்க மாட்டேங்கிறம்மா? என் தெய்வமே, என் கடவுளே, இதுக்கெல்லாம் குரல் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? திடீர்னு முளைச்சி வர ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டை பிடிச்சிது பெருசாக பண்ணுற. இப்போ உனக்கு உயிர்ன்றது உனக்கு சாதாரணமாகிடுச்சு. உயிர் கற்பழிக்கிறது சாதாரணம், வெட்டுறது சாதாரணம், சண்டை போட்டு கொலை பண்ணிக்கிறது சாதாரணம், எல்லாமே சாதாரணம்.
ஆனால் எங்கள் விஜய் அண்ணா வந்து யாரை வச்சிருக்காங்க, யாரை என்ன பண்ணுறாங்க, அண்ணன் தூங்கினாரா, அண்ணன் கொட்டாவி விட்டாரா, அண்ணன் வந்து தும்பினாரா, அண்ணன் பாத்ரூம் போனாரா, கழுவுனாரா என்ற கேள்வியெல்லாம் கேட்குற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ தரங்கட்டவர் கிடையாது. அதுவும் நீ கேட்குற பாரு, அது என்னால் சகிக்க முடியலம்மா. எனக்கு ஆண்டவா என்னை கூப்பிட்டுக்கோன்ற மாதிரி இருக்கு நீ பேசுகிற வார்த்தை. சட்டம் தன் கடமையை செய்யும்னு வேற சொல்கிற பாரு, அது என்னால் ஜீரணிக்க முடியல. அதுதான் அந்த கிட்னி திருடுறதுக்கு தான் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றதுக்கான ரீசன் போல இருக்குது இல்லையா? தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீ வந்து பேசாதம்மா. நீ பேசினாவே பிபி ஏறுது. ஆனால் நீ பேசுனா உன்னை வச்சு செய்கிறாரு பாரு, அது ஒரு பக்கம் பயங்கர காமெடி. கெட்டதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நீ விஜய் அண்ணா சார்பாக யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா அதை பலூன் ஊதுற மாதிரி ஊதி வெடிக்க வைக்கிற பாரு, அதுதான் உன்னோட டேலண்ட்டு. அப்போது இந்த சாவறது, வயசு பொண்ணுங்களை வந்து சின்ன பொண்ணுங்களெல்லாம் கற்பழித்து சாவடிக்கிறது, வயசு பொண்ணுங்களை கற்பழித்து சாவடிக்கிறது, இதெல்லாம் உனக்கு வந்து சின்ன விஷயம் இல்லையா? அப்போ உனக்கு எது பெரிய விஷயம்னா எது? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜோலி. ஆனால் உன்னை வச்சு காமெடி பண்ணுறாரு பாரு, அவருக்கு நான் சல்யூட் அடிக்கணும். எங்கள் விஜய் ஃபேன் சல்யூட். அவர் எங்களை சிரிக்க வைக்கிறாரு பாரு. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து முட்டி பிரச்சனை, அந்த ஜவ்வு பிரச்சனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பினா வேலைக்கே ஆகாது. 3 மாதமாக தெரிஞ்சிட்ருக்கேன். நேற்று போகிறேன், ஒரு டாக்டருமா ஆப்ரேஷன் பண்ணணும்மா. என்னையா என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்களா இல்லை என்னை வச்சு நாட வேதனை நடத்துகிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னென்னா, ஒரு டாக்டரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா பெல்ட்டு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 நாளாக பெல்ட்டில் இருக்கேன். இப்போது நேற்றுக்கு போயிருந்தேன். நேற்றுக்கு ஒரு டாக்டர் என்னன்றாரு, இது ஆப்ரேஷன் பண்ணணும், திரும்பவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றாரு. எனக்கு ஹாஸ்பிட்டல் இப்போ போகிறதுக்கே, ஜிஹெச் போகிறதுக்கே பயமாக இருக்குது. நான் ஏதாவது இருக்க மாட்டேன் அதை பேசி, டாக்டருக்கு மேலே கோபமாக பேசி, ஆல்ரெடி அப்படி பேசி தான் இத்தனை 3 மாதமாக என்னை இழுக்க வச்சாங்க. இப்போ மறுபடியும் ஏதாவது பேசி, மறுபடியும் ஏதாவது மாத்திரை, விஷ ஊசி கூட போட்டு சாவடிச்சிடுவாங்க. அது கூட உண்மை அதுதான். அதுக்கே வந்து ஜிஹெச் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இளைய தளபதி விஜய் வர்ற வரைக்கும் ஜிஹெச் பக்கம் போகிறதா இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, குற்றம் எங்கே நடக்குதோ அங்கே நாம் ஹெல்ப்பு தேடி போகிற மாதிரி இருக்குது, உதவி தேடி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு கால் பிரச்சனை நிறையவே இருக்குது, பர்சனல் பிரச்சனை ஏகப்பட்டதாக இருக்குது. ஆனாலும் இதுக்கிடையில் வந்துட்டு நீ பேசும்போது என்னை தாங்க முடியல, அப்படியே துடிக்குது, கட்டை துடிக்குது. அந்த ரத்தம் வந்து என்ன சொல்கிறது, கொதிக்குது ரத்தம். எங்கள் விஜய் சாருக்கு ஃபேனு எத்தனை இப்படி வராங்க பாருங்கள். பின்னாடி வந்து ஆட்சி செய்கிறப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக் தன்னால் நடக்கிறது. நம்ம விஜய் சார் என்னென்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கள, பட்டியல். ஜொலி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போடுறான், தயவு செஞ்சு நீ பேசாத, ஓகேவா? பாய்டா கண்ணா.